ஹாய் குட்டீஸ், நீங்கள் பார்த்துட்ருக்குறது ஸ்பைடர்மேனின் கதைகள். ஸோ நான் தான் ஸ்பைடர்மேன். நானும் ஹல்க்கும் சின்ன வயசுலேருந்து ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். பட் ஹல்க்குக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. சடனாக ரொம்ப கோவக்காரனாகவும் ரொம்ப கெட்ட பையனாகவும் மாறிட்டான். அவன் நிறைய கெட்டவங்களோட சேர்ந்து நிறைய கெட்ட வேலைகளை செய்ய ஆரம்பித்தான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த நானும் இவன் என்னைக்காவது ஒரு நாள் திருந்திடுவான்னு வெயிட் பண்ணி கடவுள்கிட்ட ப்ரே பண்ணி அவனுக்காக அவங்ககிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருந்தேன். ஹல்க் என் பேச்சை கேட்கவே இல்லை. அவன் என்றைக்குமே அவன் கெட்டதையே செய்ய துணிஞ்சிக்கிட்டே இருந்தான். ஸோ நான் ஹல்கை இனிமேல் சும்மா விட்டால் சரிப்பட்டு வராதுன்னு நினச்சிக்கிட்டு அடிக்க போயிட்டேன். பட் ஹல்க்கு வாயிலிருந்து நெருப்பை கக்கிட்டான். அண்ட் அவன் ஒரு பெரிய பேங்க்கை கொள்ளை அடித்து அதில் இருக்கிற காசெல்லாம் எடுத்துக்கிட்டு செலவு பண்ணுறதுக்கு போயிட்டு இருந்தான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த பேட்மேன் அங்கே எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி ஹல்க்குக்கு ஒரு பெரிய பாடம் புகுத்தினார். சடனாக என்னாச்சுன்னு தெரியல, அங்கேருந்து ஒரு பெரிய சர்க்கிள், அந்த வெளிச்சத்தில் எல்லார் கண்ணுமே ரொம்ப ப்ரைட்டாகிடுச்சு. உள்ளே இருந்து பார்த்தா உசுமாக்கி நருட்டோ சடனாக வெளில வந்த உடனே ஸ்பைடர்மேனுக்கு பெரிய ஷாக் ஆகிடுச்சு. என்ன இது, நம்ம ஃப்ரெண்டு உசுமாக்கி எப்படி இங்கே வந்தான்? நருட்டோ நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு கேட்டான். அதுக்கு நருட்டோ, என்னன்னு தெரியல ஸ்பைடர்மேன், நான் சடனாக இங்கே வந்துட்டேன். பட் உனக்கு இருக்கிற பிரச்சனை என்னோடய பிரச்சனை. நீ என்னோட நண்பர்கள், நான் பார்த்துக்கிறேன். ஹல்க்குக்கு ஒரு அடியை விட்டு ஹல்க்குக்கு ரொம்ப பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தான் நருட்டோவும் ஹல்க்கும் ரொம்ப நேரமாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இது நருட்டோ கடைசியில் அவனோட ஷுரிங்கனை எடுத்து விட்டு ஹல்க்கை ஜெயிலில் அடைச்சான். இதிலிருந்து மக்கள் ஒன்று தான் தெரிஞ்சுக்கணும் குட்டீஸ், கெட்டது செஞ்சோமா எப்போவுமே கெட்டது தான் நடக்கும். நல்லது செஞ்சோமா நம்மளும் நல்லா இருப்போம். ராமன் சாப்பிடுங்க, நல்ல உணவுகளை எடுத்துக்கோங்க. பாய்.